எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வியாதியா இருந்து பார்க்கிற பிள்ளைகள், இன்னைக்கு உடல் சரீரத்துல பலவீனம், ரொம்ப எலும்பி நடக்க முடியல, படுத்த படுக்கையா இருக்கிறீங்க, மருத்துவமனைக்கு கொண்டே பணங்கள் செலவழிச்சுட்டே இருக்கிறீங்க, இதுவரைக்கும் ஒரு அற்புதம் நடக்கல, இதுவரைக்கும் ஒரு அதிசயம் நடக்கல, ஆனாலும் நம்பிக்கை உங்களுக்கு சோர்ந்து போகுது. இன்னைக்கு இனிமேல் என்ன செய்ய போறோம்னு தெரியல. ஒருவேளை தகப்பனாருக்கு உடம்பு முடியாம இருக்கலாம், தாயாருக்கு உடம்பு முடியாம இருக்கலாம், நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாம இருக்கலாம். சின்ன வயசுலயே இந்த தீராத வியாதியினால கஷ்டப்படுற பிள்ளைகள் நீங்க யாரா இருந்தாலும் ஏசப்பா மேல நீங்க நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏசப்பா மேல பாருங்க, நீங்க எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்களோ. இதுல புதுசா பாக்குற பிள்ளைகள் நீங்க யாரா இருந்தாலும் ஏசப்பா மேல நம்பிக்கை வைங்க. அவரை நோக்கி பாருங்க, அவருடைய சமூகத்துல முழங்கால் போடுங்க. பாருங்க, இருக்கிற அறவீடா இருக்கட்டும், ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க முழங்கால் போட்டு ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டு, ஒருவேளை முழங்கால் போட முடியாத பிள்ளைகள் நீங்க படுத்த படுக்கையில இருந்து அவரை நோக்கி கூப்பிட்டா கூட கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஒரு வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதான் பாருங்க, எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். யாருக்கு? அதே 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்க வியாதியில இருந்து பாருங்க, அந்த 6வது வசனம் உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க, கண்ணீர் விட்டு அழுங்க. இதுவரைக்கும் மருத்துவர்கள் உங்களை பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஒருவேளை மருத்துவர்கள் சொன்ன ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு வேதனையா இருக்குல்ல, ஒருவேளை பணத்தை நீங்க லட்சங்களா செலவழிச்சு கூட உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை இல்லல, ஏசப்பாவை நம்பினா இந்த செகண்ட்ல உங்க சரீரத்துல ஒரு மாற்றம் வரும். ஏசப்பாவை நம்பினா பாருங்க, எந்த பாக்ஸ் செயலிழந்து போயிருக்கோ, எந்த சரீரத்துல அவயங்கள் செயலிழந்து போயிருக்கோ, அதே அவயத்தை புதுசா கத்தத்தர வல்லமை உள்ளவர். ஏசப்பாவுடைய ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவ்வளவு அற்புதம் உண்டு. அதனால இந்த வேளையில யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, ஏசப்பாவை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிடுங்க. எரேமியா 33:6 பாருங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தர் நிரந்தர சுகத்தை கொடுக்க போறாரு, நிரந்தர சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் இனி முடியாது, எல்லாரும் கைவிட்டு உங்களை தள்ளினாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் எலும்பி நடக்க பண்றதை நீங்க பார்க்க போறீங்க. அதனால ஏசப்பா மேல வைராக்கியமா இருங்க, ஏசப்பா மேல நம்பிக்கையோட இருங்க. படுத்த படுக்கையில இருந்தா கூட ஏசப்பாவை நீங்க நினைச்சிட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை எலும்பி நடக்க பண்ணுவாரு. அந்த வியாதியில இருந்து நிரந்தர சுகத்தை கொடுத்து கர்த்தர் உங்க குடும்பத்தை மேம்படுத்துவாரு. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.